ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டெக்ஸ்டர் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். பிரகாஷ் எஸ்வி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தை சூரியன் ஜி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 3 லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் கோவிந்த், அபிஷேக் ஜார்ஜ், யுக்தா, சித்தாரா விஜயன்னு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தமாக 2 சண்டை காட்சிகளும் 2 சாங்ஸும் தான் இந்த படத்தில் இருக்கு. 45 நாள்லேயே இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்களாம். கேஜிஎஃப் ஒசூர், வயநாடு, அதுக்கப்புறம் கொடகு மலையில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய சைக்கோ கில்லர் கதைகளை தமிழில் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஸ்மைல் மேன், ராட்சசன், போர்த்தொழில் மாதிரியே தான் இந்த படமும் இருக்கும்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஆதியும் யாமினியும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் யாரோ ஒருத்தவங்க யாமினியை கடத்திட்டு போய் கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க. இந்த வலியை மறக்கணுன்றதுக்காக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிடுறாரு ஆதி. இவரோட ஃப்ரெண்டு ஆதியை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக பழச மறக்கிற ஒரு ஆப்ரேஷனை சஜஸ்ட் பண்ணுறாரு. இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்ட ஆதியும் தன்னோட வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் இவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான புவி கிட்ட பழகுறாரு. இப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற இவங்களோட வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. சாதிக்கின்ற ஒருத்தன் புவியை கடத்தி வச்சிருவான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வயசான ஒரு ஜோடியை அடைச்சி வச்சு இவங்களோட மகனை ஹரிஷ் பெரடி தேடிட்டு இருக்காரு. ஏன்னு பார்க்கும்போது இவங்களோட பையன்தான் தன்னோட மகளை கொன்னுட்டான்னு ரொம்ப தீர்க்கமாக நம்புறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள், அதுக்கான பின்னணி என்னன்றதை கண்டுபிடிக்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாரு ஆதி. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது ராஜீவ் கோவிந்தோட டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே சூப்பராக இருந்தது. இவருக்கு கோவம் நிறைய வரும். இதனாலேயே நிறைய எதிரிங்களும் இவருக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் தன்னோட லவ்வரை இழந்ததுக்கு அப்புறமா இவர் டிப்ரெஷனுக்குள்ளே போகிற பீரியட் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காரு. அடுத்ததா இவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிற யுக்தா, இவங்களோட போர்ஷன்ஸும் சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் எந்த சைக்கோ படங்களில் வராத வில்லன் மாதிரி தான் இந்த படத்தில் வலம் வந்திருக்காரு அபிஷேக் ஜார்ஜ். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஹரிஷ் பெரடி, இவரை படத்தோட ஆரம்பத்தில் வில்லன் மாதிரி காமிச்சாலும் இவரோட செயலுக்கு பின்னாடி ஒரு சோகமான கதை ஒளிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சித்தாரா விஜயனை தான் சைக்கோ கடத்தி வச்சிருப்பான். இவங்களுக்கு ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துட்ருப்பான். இந்த சீன்ஸ்லலாம் சித்தாரோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும். இவங்களோட சேர்ந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடிச்சிருக்கிற அஷ்ரஃப் குருக்கள், ஷோபா பிரியா, பெஹமின், ஃபர்ஹான், ஜான்வி, ஸ்னேகல், ஆதித்யன்னு இவங்களோட நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. படத்தை பார்க்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்கு போய் யாராவது இப்படி மாறுவாங்களான்னு நமக்கு தோணலாம். ஆனால் சில தடவை சின்ன விஷயமோ இல்லை விளையாட்டாக பண்ணுறது தான் கடைசியில் விபரீதமாக முடியுன்றது தான் இந்த படத்தில் கோராக சொல்லியிருக்காங்க. ஆதித்யா கோவிந்தராஜோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு டாப் நாச்சாக செட் ஆயிருந்தது. ஸ்ரீநாத் விஜயோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இந்த படத்தோட அட்மாஸ்பியருக்கு சூப்பராக செட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஸ்ரீனிவாஸ் பி பாபுவோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு பக்காவாக செட் ஆயிருக்கு. கமர்ஷியலுக்காக படத்தோட ஆரம்பத்தில் லவ் சாங்குன்னு கொடுத்துருந்தாலும் அடுத்தடுத்து கதை நகரும் போது சைக்கோ கில்லர், கொலை நடக்கிறது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு சூப்பர்பான சஸ்பென்ஸ்ஃபுல்லான க்ரைம் த்ரில்லர் மூவி தான் இது. கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. படத்தோட அட்மாஸ்பியர் அண்ட் கேமரா ஆங்கிள், பிஜிஎம்காகவே தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டெக்ஸ்டர் மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.